Hi friends, good morning. ESIC exam successfully எழுதிருப்பீங்க. நல்லா எழுதினவங்களுக்கு all the best. In case நல்லா எழுதலனா கவலைப்படாதீங்க. அடுத்து நிறைய ரெக்ரூட்மென்ட் வருது. அதுல நம்ம நல்லா எழுதிக்கலாம். சோ இந்த வீடியோ எதுக்காகனா எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கற ஒரு டிஸ்கஷனுக்காக தான் இந்த வீடியோ. சோ ஜெனரலா எக்ஸாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஈஸியா இருந்தா, மாடரேட்டா இருந்தா, ஹார்டா இருந்தா, நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணது ஏதாவது எக்ஸாம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இத தவிர நீங்க என்ன சொல்லணும்னா எவ்வளவு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க பண்ணீங்க, எத்தனை क्वेश्चंस நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணீங்க, அதுல எத்தனை கரெக்ட் எத்தனை இன்கரெக்ட் அப்படிங்கறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அசஸ் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் வருவீங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால மறக்காம இந்த வீடியோ क्वेश्चंस வந்து எப்படி இருந்தது, ஈஸியா இருந்தா, மீடியமா இருந்தா, ஹார்டா இருந்ததா, கரெக்ட் எவ்வளோ இன்கரெக்ட் எவ்வளோ, டோட்டலா எவ்வளவு அட்டெண்ட் பண்ணீங்க, இதை மட்டும் நமக்கு சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவராலா அனலைசிஸ் பண்ணி எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா செலக்ஷன் கிரைட்டீரியால வர முடியும், யாருக்கு செலக்ஷன் பாசிட்டிவா இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா நீங்க செலக்ஷன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ வந்து அடுத்த ப்ரிப்பரேஷன் போறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நம்ம எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு ஏதாவது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறதையும் சொல்லுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம்ல நல்லா எழுதுங்க. டோன்ட் வரி, நல்லா எழுதினவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you.